ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பலம் தரும் கேந்திராதிபதி கோணாதிபதி பரிவர்த்தனைகள். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் வலிமை மிகு இடங்கள் அப்படின்னு நம்ம கேந்திரங்களையும் அதற்கு பிறகு கோணங்களையும் சொல்லுவோம். இந்த கோணம்ங்கிறது திரிகோணம் 1, 5, 9ஆம் வீடுகள். கேந்திரம்ங்கிறது 4, 7, 10ஆம் வீடு. ஒரு ஜாதகத்தில் மேலோட்டமாக எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதராக இருப்பார். அந்த மாதிரி மறைமுகமாகவே ஜாதகத்திற்கு அதிக வலிமை தரக்கூடியவை இந்த கேந்திராதிபதி கோணாதிபதியுடைய பரிவர்த்தனை. 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த கேந்திராதிபதி கோணாதிபதி பரிவர்த்தனைங்கிறது எப்படி இருந்தால் வெகு சிறப்பான வலிமையையும் தனத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார வெற்றியையும் ஆயுள் பலத்தையும் அதிகாரம் மிக்க செல்வாக்கையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேந்திரம் கோணம் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது 1ஆம் வீடு. 1ஆம் வீட்டை கேந்திரத்திலையும் எடுத்துக்கலாம், கோணத்திலையும் எடுத்துக்கலாம். பட் 3 வீடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது கேந்திரம் என்பது 4, 7, 10ஆம் இடமாகவும் கோணம் என்பது 1, 5, 9ஆம் இடமாகவும் நம்ம குறிச்சிக்குவோம். உங்கள் லக்னம் இப்போ மேசமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குரு, சூரியன், செவ்வாய் இந்த மூவரும் கோணாதிபதிகள், திரிகோணாதிபதி. இவங்க 3 பேரும் தங்களுக்குள்ள இடம் மாறி இருந்தால் ஒரு பலமான பரிவர்த்தனை. இது சிறப்பு, வலு. 2 பேர் குறைந்தபட்சம் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலுமே சிறப்பு. இப்போ தனுசில் செவ்வாய் இருந்து மேசத்தில் குரு இருக்கார். அப்போ இது ஒரு பரிவர்த்தனை, கோணாதிபதிகளின் பரிவர்த்தனை. புரிஞ்சுதுங்களா? அடுத்து கேந்திரம் அப்படிங்கிற வலுவில் பார்க்கும்போது சந்திரன், சுக்கிரன், சனி இந்த மூவரும் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது. அந்த கேந்திர ஸ்தானங்களில் பரிவர்த்தனை பெற்றிருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்ன ஜாதகம், லக்னத்திலே செவ்வாய் இருக்கார், 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது பார்த்திங்கன்னா 4, 7 பரிவர்த்தனை, 2 கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனை. இதை லக்னாதிபதி தொடர்பு கொள்கிறார். இது ஒரு வலுவான அமைப்பு. இப்போ இதையே எப்படி எடுத்துக்கலாம்? மேச லக்னம், சந்திரன் மகரத்தில் இருக்கார், சந்திரன் மகரத்தில் இருக்கார், சுக்கிரன் கடகத்தில் இருக்கார், சனி மேசத்தில் இருக்கார், சனி துலாத்தில் இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா சந்திரனும் பரிவர்த்தனை, சுக்கிரனும் பரிவர்த்தனை, சனியும் பரிவர்த்தனை. இந்த மூவரும் தங்களுக்குள் இடம் மாறி இருப்பாங்க. இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான பரிவர்த்தனை தான். புரிஞ்சுங்களா? அப்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கோணாதிபதிகள் பரிவர்த்தனையாக செவ்வாய், குரு, சூரியன் பரிவர்த்தனையும், கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனையாக சந்திரன், சுக்கிரன், சனியுடைய பரிவர்த்தனையும் வரும். அதுவே ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோணாதிபதிகள் பரிவர்த்தனையாக சுக்கிரன், புதன், சனியுடைய பரிவர்த்தனையும், கேந்திராதிபதிகளின் பரிவர்த்தனையாக சூரியன், செவ்வாய், சனியுடைய பரிவர்த்தனையும் வரும். ஒரு ரிஷபலக்ன ஜாதகத்திற்கு 7 செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் 4 சூரியன் 7ஆம் இடத்துக்கு போகிறதும் ஒரு பலமான பரிவர்த்தனை. புரிஞ்சுதுங்களா? மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன், சுக்கிரன், சனி இவங்க 3 பேரும் திரிகோணாதிபதிகளாக வருவாங்க. ஸோ இவர்கள் தங்களுக்குள் இடம் மாறி இருக்கிறதுங்கிறதுல இந்த புதனும் சுக்கிரனும் 5 வீடு தாண்டி போய் இருக்கிறதுங்கிறது நடைமுறை சாத்தியமே இல்லாத விஷயம். அப்போ சனியும் சுக்கிரனும் அல்லது சனியும் புதனும் இது பரிவர்த்தனை அடைகிறது திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனையில் வரும். கேந்திராதிபதியாக புதனே வருவார். அப்படிங்கிறதுனால புதனோடு குரு பரிவர்த்தனை. ஏன்னா இங்கே 2 கேந்திரத்துக்கும் இவங்க 2 பேர் தான், 3 கேந்திரம் 4 கேந்திரத்துக்கும் சேர்த்து இவங்க 2 பேர் தாங்கனால புதன் குரு பரிவர்த்தனை இருப்பது மிதுனத்திற்கு ஒரு வலிமையான அமைப்பு. கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன், செவ்வாய், குரு இந்த மூவரும் திரிகோணாதிபதிகளாக வருவாங்க. இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனையாக இருக்கிறது, ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் கொடுத்துருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு. அதே கடகலக்னத்திற்கு சுக்கிரன், சனி மற்றும் செவ்வாய் இந்த மூவரும் தங்களுக்குள் பரிவர்த்தனையாக இருக்கிறது கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனைங்கிற அடிப்படையில் வலிமையான ஒரு யோகத்தை கொடுக்கும். நம்ம மேலோட்டமாக ஒரு ஜாதகம் பார்ப்போம், யாருமே ஆட்சி இல்லை, உச்சம் இல்லை, மூலத்திரிகோணம் இல்லை, பெரிய பவரில் இல்லை அப்படிங்கும்போதும் அந்த ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது இந்த கேந்திர கோணாதிபதிகள் பரிவர்த்தனையின் மூலமாக கிடைக்கப்பெறும் ஒரு அமைப்பு. ஒரு கடகலக்ன ஜாதகம், சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் லக்னத்தில் இருக்கார், 1, 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை. இது ஒரு வலுவான அமைப்பு. புரியுதுங்களா? நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினைப்போம், ஆனால் அது ஒரு வலிமையான அமைப்பு.
அதே கடகலக்கண ஜாதகம் சந்திரன் மேசத்தில் இருக்கார், 10 கூடைய செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். இது ஒரு வலிமையான பரிவர்த்தனை, கேந்திராதிபதிகளின் வலு. இதே கடகலக்கண ஜாதகம் சந்திரன் மீனத்தில் இருக்கார், குரு பகவான் கடகத்தில் இருக்கார். இதுவும் ஒரு வலிமையான. ஸோ கேந்திர கோணாதிபதிகள் பரிவர்த்தனைங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் ஜாதகம் வலுவடையும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு கடகலக்கண ஜாதகம் 4 கூடைய சுக்கிரன் 7ஆம் இடத்துலையும் 7 கூடைய சனி 4ஆம் இடத்துலையும் இருக்கிறது அருமையான பரிவர்த்தனை தான். 4-7 பரிவர்த்தனை. இங்கே 2 கேந்திராதிபதிகள் இடம் மாறி இருக்காங்க. அதே கடகலக்கண ஜாதகத்திற்கு 5 கூடைய செவ்வாய் மீனத்திலும் 9 கூடைய குரு விருச்சிகத்திலும் உட்கார்றதும் அற்புதமான ஒரு பரிவர்த்தனை தான். புரிஞ்சுங்களா? சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், குரு, செவ்வாய் இவங்க மூவரும் திரிகோணாதிபதிகளாக வருவாங்க. இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனையாக இருக்கிறது சிறப்பு. கேந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சனி, 10ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்கள் தங்களுக்குள் இடம் மாறி இருப்பது சிறப்பை தரும். கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு புதன், சுக்கிரன் மற்றும் சனி ஆல்ரெடி அதே நண்பர்கள் தான். இவங்களுக்குள்ள பரிவர்த்தனை இருக்கலாம். அதே மாதிரி கேந்திரத்துக்கு அதிபதிகளை இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, குருவும் புதனும். அதனால் புதன் குரு பரிவர்த்தனைங்கிறது இங்கேயும் வேலை செய்யும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சனி, புதன் இவங்க திரிகோணாதிபதிகளாக தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறலாம். இதில் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பட முடியாதுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ சனி புதன் அல்லது சனி சுக்கிரன் இந்த 2 பேர் தான் பரிவர்த்தனைக்குள்ளே வர முடியும். கேந்திரங்கள் வலு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சனி கேந்திராதிபதியாக செவ்வாய் கேந்திராதிபதியாக சந்திரன் கேந்திராதிபதியாக வருவாங்க. இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகத்துக்கு சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனையும் சனி செவ்வாய் பரிவர்த்தனையும் சந்திரன் சனி பரிவர்த்தனையும் வலுவை தரக்கூடியது. விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய், குரு மற்றும் சந்திரன் இவங்க 3 பேரும் திரிகோணாதிபதிகள்ங்கிற இதில் வருவாங்க. இவங்க பரிவர்த்தனை பெறுவது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4 கூடைய சனி, 7 கூடைய சுக்கிரன், 10 கூடைய சூரியன் இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றுக்கொள்வது அந்த வீடுகளின் தன்மையின் அடிப்படையில் ஜாதகரை வாழ்க்கையின் உயரத்துக்கு உச்சிக்கு கொண்டு செல்லும். தனுர் லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சூரியன் மற்றும் செவ்வாய் நெருப்பு லக்னங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகிக்கொள்வது சிறப்பு. கேந்திரங்கிறதுல புதனும் குருவும் மட்டும் தான் வருவாங்க. ஸோ இவர்கள் பரிவர்த்தனை பெறுவது நல்லது. இப்போ ஒரு தனுசு லக்னம், மிதுனத்தில் குரு பகவான், லக்னத்தில் புதன், 1-7 பரிவர்த்தனை. இதில் 4-10 பரிவர்த்தனையும் உள்ளே அடங்கிடும். இது ஒரு வலிமையான அமைப்பு தான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வலுத்த, 10ஆம் அதிபதி வலுத்த, 7ஆம் அதிபதி வலுத்தங்கிற நிலையில் கொண்டுட்டு போகும். மகர லக்னத்துக்கு சனி, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் திரிகோணாதிபதிகள். இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறணும். இதில் சனி புதன், சனி சுக்கிரன் அப்படி தான் வரும். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனைங்கிறது வராது. கேந்திரத்தின் வலு அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவதும் கேந்திர வலுவை அதிகப்படுத்தி ஜாதகரை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். கும்பலக்கணத்துக்கு அதே சேம் தான். சுக்கிரன், புதன், சனி இவங்க 3 பேரும் திரிகோணாதிபதிகளாக வருவாங்க. கேந்திராதிபதியாக சுக்கிரனே வருவார். சூரியன் 7ஆம் அதிபதியாக வருவார். சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரேர், அபூர்வமாக நிகழும் நிகழ்வு. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை கும்பலக்கணத்துக்கு ஏற்பட்டுச்சுன்னா பிருகுமங்கல யோகமாகவும் சிறப்புடனும் செயல்படும் அமைப்பு கொண்டதாக இருக்கும். இவங்க 9-10ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆனாலும் சிறப்பு தான். 4-10ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆனாலும் ரொம்பவுமே சிறப்பு. அது தவிர கும்பலக்கணத்துக்கு 7இல் செவ்வாயும் 10இல் சூரியனும் இடம் மாறி இருப்பதும் ஒருவித சிறப்பையும் யோகத்தையும் பதவியையும் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியது. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேரும் திரிகோணாதிபதிகளாக பரிவர்த்தனை பெற்றுக்கொள்ளலாம். இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவது ஜாதகத்தின் வலிமையை தரும். கேந்திராதிபதியாக வர்றவர் அதே புதன், 4-7க்கு அவர் அதிபதி, இல்லை 1-10க்கு குரு அதிபதிங்கனால குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுவதும் கேந்திரங்களின் வலுவை வலுப்படுத்தும் அமைப்பு. ஸோ பொதுவாக ஒரு வீடு இந்த வலிமையான வீடுகளினால் கவரப்பட்டு பரிவர்த்தனை பெற்று இருக்கும்போது மேலோட்டமாக பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சகரங்களே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ ஜாதகத்தின் பலன்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த பரிவர்த்தனை யோகங்களும், அதுவும் குறிப்பாக கேந்திர கோணாதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவது, கேந்திரங்களின் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவது, கோண அதிபதிகள் திரிகோண அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவது வெகு சிறப்பான யோகத்தை தரக்கூடியது என்று கூறி உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.